தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசில். யாழில் விசேட தேவையுடைய பல்கலை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் பிரதமர் பங்கேற்பு. கடற்பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை. அமெரிக்க பொருட்களுக்கு எதிர்வரி விதிக்க கனடா தீர்மானம். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 64 ஓட்டங்களில் சகல விக்கெட்களையும் இழந்தது பங்களாதேஷ். உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று கலந்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து வடபகுதியில் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் 76 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், எஸ். ஸ்ரீ பவானந்த ராஜா, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், 5 மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் இதன் போது வடக்கில் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி காணிகளை இழந்த மக்களின் குரல் அமைப்பு பிரதமரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இலங்கையின் பல கடற்பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான நிலைமை காணப்படும் என இயற்கை பேரிடர் முன்னறிவிப்பு மையம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை 10:30 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகத்தினர் விழிப்புடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக சிலாபம் வரையிலான கடல் பகுதிகளிலும், மாத்தறையில் இருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. களனி பல்கலைக்கழகத்தின் புதிய உபவேந்தராக பேராசிரியர் என்.டி. பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவால் அவரிடம் கையளிக்கப்பட்டது. பேராசிரியர் என்.டி. பெர்னாண்டோ மக்கள் வங்கியின் தலைவராக பணியாற்றியுள்ளதோடு இதுவரை களனி பல்கலைக்கழகத்தில் நிதியியல் பிரிவின் பேராசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கும் அதே அளவிற்கு பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். முன்னதாக கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் இந்த வார தொடக்கத்தில் எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்து கையெழுத்திடுவதில் கனடா தோல்வியடைந்தது. கனேடிய பொருட்களுக்கு மேலதிக 50% வரியை அமல்படுத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கும் அதே அளவிற்கு பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் டெஸ்டில் பங்களாதேஷ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. இந்நிலையில் 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த பங்களாதேஷ் அணி 64 ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது.
பங்களாதேஷ் அணி தரப்பில் அதிகபட்சமாக சோடிபுல் இஸ்லாம் 14 ஓட்டங்களை பெற்றார். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் மிச்சேல் ஸ்டார்க் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணி 151 ஓட்டங்களை பெற்று 8 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. பங்களாதேஷ் அணி தரப்பில் சோடிபுல் இஸ்லாம் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இத்துடன் தமிழ் உலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.